வணக்கம். புத்தாண்டு வாழ்த்துக்கள். பரோபவ ஆண்டினுடைய ரிஷபராசி பலன்கள் எவ்வாறு இருக்கிறது என்பதை உங்களுக்கு ஞானஜோதி சோதிட ஆய்வு மையம் வழங்குகிறது. உங்கள் கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து நீங்கள் பலன்களை அனுபவிப்பதற்குண்டான முயற்சிகளை செய்யலாம். உங்களுக்கு ஆண்டு கோளான குரு 2ஆம் இடத்தில் இருந்து கொண்டு வரவு வெற்றிகள் இன்சூரன்ஸ் மூலமாக நன்மைகளை தருவதோடு 11க்குண்டான குரு 2இல் இருந்து கொண்டு உங்களுக்கு வரவினுடைய அளவை அதிகரிப்பதோடு குரு ஜூன் 2 முதல் மிதுனத்தில் இருந்து கடகத்திற்கு சென்று உங்களுக்கு மேலும் மேலும் வெற்றிகளை குவிக்கிறது. தகவல் தொழில்நுட்பம் மூலமாக வங்கிகளில் கடன் போன்றவை கிடைக்கிறது. தகவல் தொழில்நுட்ப பணி வேறு நாட்டிலே கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகளை இந்த குரு உங்களுக்கு தருகிறது. உங்களுடைய குருவினுடைய பயிற்சியால் நீங்கள் பெருத்த நன்மைகளை வெளியூர் வெளியிடங்கள் வெளிநாடு மூலமாக பெற இருக்கிறீர்கள். முதலிலே துலாமும் தனுசும் கும்பத்தையும் பார்க்கின்ற குரு கடகத்திற்கு வந்தவுடன் விருச்சிகத்தையும் மகரத்தையும் மீனத்தையும் பார்த்து உங்களுக்கு பெருத்த நல்ல பலன்களையே தருகிறது. பண வளர்ச்சி தாய் தந்தையர் மூலமாகவும் பூர்வீகத்தின் மூலமாகவும் கிடைக்கிறது. மீனத்தில் உள்ள சனி தர்மகர்மாதிபதி 9, 10 இந்த சனி 11 என்று அளப்பரிய நன்மைகளை தருவதோடு உங்கள் சொந்த தொழிலினில் பெரிய வெற்றியை தருகிறது. ஏற்றுமதி இறக்குமதி வெளிநாடுகள் போன்றவற்றின் மூலமாக நன்மைகளை இந்த சனி தருகிறது. சனி பெரிய வெற்றியை தருகிறது. ஆன்மீக பயணத்தை தருகிறது. தொழிலை மேலும் விருத்தியடைய சொந்த நட்சத்திரத்திலும் பின்பு புதனுடைய ரேவதியிலும் செல்லும் காலம் உங்களுக்கு தொழில் வெற்றி வரவு அதிகம். உங்களுடைய தொழிலினுடைய பயிற்சி அதன் மூலமாக கிடைக்கின்ற அனுபவம் மேலும் வளர்வதற்கு உரியதாக இருக்கிறது. ராகுவை எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு 10லிருந்து பின்பு 9க்கு செல்லுகின்ற காலம் தொழில் வளர்ச்சிக்கும் இந்த கணனி துறையில் இருப்பவர்கள் வேறு நாடு உள்ளூர் போன்றவற்றிலே வெற்றிகளையும் தந்தை மூலமாக நன்மைகளையும் பெற இருக்கிறீர்கள். இந்த ராகு பயிற்சியின் மூலமாகவும் இறுதி இந்த பயிற்சிக்கு முன்பும் செவ்வாயினுடைய அவிட்டத்தில் செல்லுகின்ற பொழுது சிலருக்கு திருமணம், சிலருக்கு வெளிநாட்டு பயணம், வேலைகள் மூலமாக நன்மைகளை தந்து கொண்டிருக்கிறது. ஆன்லைன் மூலமாக ஞானத்தை பெறுகின்ற நீங்கள் கேது கடகத்திற்கு வந்தவுடன் மேலும் உங்களுடைய ஞானம் குறித்த அறிவு அதிகமாகிறது. அதேபோல் வரவனுடைய அளவை அதிகம் செய்ய கேது உங்களுக்கு பெரும் துணை புரிகிறது. மீனத்தில் இருக்கின்ற செவ்வாயும் பின்பு புதனும் உங்களுக்கு வெளிநாட்டின் மூலமாக, வெளியூர்கள் மூலமாக, வெளியிடங்கள் மூலமாக, நண்பர்கள் மூலமாக, மூத்த சகோதரர்கள் மூலமாக வெற்றி மேல் வெற்றியை தொழில் வளர்ச்சிக்கு இந்த 2 கோள்களும் செய்கிறது. 12இல் உள்ள சூரியனும் சுக்கிரனும் உங்களுக்கு பெருத்த வெற்றியை உள்ளூர் வெளிநாட்டு மூலமாக இந்த சுக்கிரன் தர இருக்கிறது. சூரியனை எடுத்துக்கொண்டால் அரசு மூலமாக நன்மைகள், வெளியூரில் இருக்கின்ற அரசு அலுவலகங்கள் உங்களுக்கு நன்மைகளை தருகின்ற இடமாக நாம் இந்த ஆண்டு சூரிய சஞ்சாரம் செய்கிறது. ஆகவே இந்த ஆண்டு பெரும்பாலும் வெற்றியை தருகின்ற ஆண்டாக இருந்தாலும் இந்த சனி உங்களுக்கு பாதகாதிபதி 9, 11ஆம் இடத்திலும் வான மண்டலத்தின் 12ஆம் இடத்திலும் இருக்கின்ற சுயசாரத்தில் செல்லுகின்ற சனிக்கு, பூசத்தில் செல்லுகின்ற குருவுக்கு நீங்கள் ஏழை எளியோனுக்கு அன்னதானத்தை செய்து பிற உதவிகள், ஆதரவற்றோர், முதியவர்கள், ஏழைகளை நோக்கி பயணம் செய்யுங்கள். இந்த ஆண்டு இறைவனுடைய பெரும் கருணை உங்களுக்கு வந்து சேர்கிறது. மீண்டும் ஒரு முறை
வாழ்த்துக்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை எழுதி அனுப்புங்கள். அதே போல மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.